ரூபாயா? பரவாயில்லையே, நல்ல லாபம். 750 ரூபா. இன்றைக்கி காணாங்கழுத்தி மீனை எப்படி வெட்டணும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதான் பற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து மார்க்கெட்டில் இந்த மீனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம கழுவும் போது நான் இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த மசில்ஸ் எல்லாமே கீழே கொட்டிடும். அதனால் இந்த மீனை எப்போவுமே முழுசாக நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து குழம்பு வைக்கணும். நான் மீன் வாங்கும்போதே எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்கிறதுனால அந்த அக்கா வந்து முழுசாக அந்த தலை சைடில் இருக்கிற செதில் இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் வந்து நடுவில் வெட்டிட்டு அந்த குடல் பகுதியெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா ஒரு கல் உப்பு எடுத்து போட்டு மண் சட்டியில் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை போட்டு நல்லா உறைஞ்சி எடுத்துட்டு ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா குடலெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மண் சட்டி வச்சு எப்போவும் உரையிறது நமக்கு சுத்தமாக மீனை க்ளீன் பண்ணி தரும். கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால கையிலெல்லாம் கீரும். பார்த்து இந்த மாதிரி உறைஞ்சி